அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் அன்பிற்கினை இஸ்லாமிய சொந்தங்களே, ரமதானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ரமதானுடைய நாட்கள் மிக குறைவு கடந்து சென்ற நாட்களை விட. 20 தராவீஹ்கள் தொழுது விட்டோம், 19 நோன்புகள் வைத்து விட்டோம். இனியும் ஒரு 10 நோன்புகள் கையில் இருக்கின்றன, அவ்வளவுதான். இந்த ரமதான் இத்தனை நாட்கள் கடந்து விட்டது. நம்மிடத்திலே எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்துள்ளன, எந்த அளவிற்கு நாம் சில விஷயங்களில் முன்னேற்றம் அடைந்துள்ளோம். ரமதான் என்றவுடன் நம் அனைவரும் மிக ஆர்வமாக செய்யக்கூடிய விஷயம் குர்ஆன் ஓதுவது. ஒரு 3 ஹத்தமுல் குர்ஆன் 4 ஹத்தமுல் குர்ஆன் முடிச்சிட்டாங்கன்னா அது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. 4 குர்ஆன் முடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, ரமதான் குர்ஆன் ஓதுவதற்கான மாதம் மட்டுமே அல்ல. குர்ஆன் ஓதுவது மிகச்சிறப்பு. மற்ற நாட்களை விட ரமதானுடைய மாதத்திலே குர்ஆன் ஓதுவதால் அதிக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக தந்தது குர்ஆன் ஓதுவதற்காக மட்டுமல்ல, பசித்திருப்பதற்காக மட்டுமல்ல, தண்ணீர் குடிக்காமல் இருப்பதற்காக மட்டுமல்ல. இந்த ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக தந்தான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று ரமதானுடைய மாதத்தை பற்றி ஆரம்பிக்கிறான். நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு நமக்கு ரமதான் மாதத்திலே கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் அதற்கு காரணமாக சொல்லக்கூடிய விஷயம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அப்போது நோன்பின் மூலம் நாம் அடைய வேண்டிய மிக உச்சகட்டமான விஷயம் என்னவென்றால் தக்வா உடையவர்களாக ஆவது, இறைவனை பயந்தவர்களாக ஆவது. இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடித்து கொண்டு தவறான விஷயங்களை செய்யக்கூடிய முஸ்லிம்களை நாம் என்னவென்று கருதுவது? இவர்கள் மீது அல்லாஹுடைய கோப பார்வை இறங்காதா? அன்பானவர்களே, இந்த ரமதான் மாதத்திலும் அந்நிய ஆண்களுடன் லிவிங் டுகெதர் என்கின்ற ரிலேஷன்ஷிப்பில், தவறான உறவில் கழியக்கூடிய இஸ்லாமிய பெண்களை என்னவென்று சொல்வது? இந்த ரமதான் மாதத்திலும் மது குடித்து கொண்டு அலையக்கூடிய இளைஞர்களை என்னவென்று சொல்வது? போதைக்கு அடிமையாகி, கஞ்சாவிற்கு அடிமையாகி, ரமதானுடைய நோன்பை முறித்து கொண்டு கஞ்சாவை அடிக்கக்கூடிய இளைஞர்களையும், நோன்பு திறக்கும் நேரம் வரை காத்திருந்து நோன்பு திறந்தவுடன் மக்ரிபை கூட தொழாமல் நேரடியாக மதுக்கடைகளுக்கும் கஞ்சா அடிக்கக்கூடிய இடங்களுக்கும் செல்வது எந்த வகையில் இஸ்லாமியர்கள் என்று நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும்? தவறான பார்வை, பெண்களை தவறான பார்வையிலே பார்ப்பதே நமக்கு கூடாது எனும்போது, அந்த பெண்களுடன் நாம் தொட்டு பேசுவதும் அவர்களுடன் அதிகமான நேரங்களை செலவிடுவதும் நமக்கு எந்த வகையிலே ஆகுமாக்கப்பட்டது? அன்பானவர்களே, இந்த ரமதானால் நாம் திருந்தவில்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த மாதங்களாலும் நாம் திருந்த முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லட்சியங்களை எடுத்துக்கொள்கிறதுக்கு சில பேர் புது வருடத்தை காரணமாக வச்சுருக்கான், சில பேர் தன்னுடைய பிறந்த தினத்தை காரணமாக வச்சுருக்கான், சில பேர் தன்னுடைய கல்யாண தினத்தை ஒரு காரணமாக வைத்துள்ளான். நான் அடுத்த வருஷம் இப்படிலாம் மாறிடுவேன். ஆனால் அது மூலமாலாம் அவங்களால எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அன்னைக்கு அந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு முன்னாடினாலோ பின்னாடினாலோ எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஆர்டினரியாக ஒரு நாள் எப்படி போகுமோ அப்படி தான் அவங்களுடைய நாள் போகும். ஆனால் ரமதான் மாதத்திலே அப்படி இல்லை. நம்ம பசித்திருக்கிறோம், நம்ம தண்ணி தாகத்தோடு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய தியாகங்களையும் செய்து நாம் இருக்கும் பொழுது 30 நாட்கள் தொடர்ந்து அல்லது 29 நாட்கள் தொடர்ந்து வேறு மாதிரியான ஒரு வரையறைக்குள் நாம் வந்து விடுகின்றோம். இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியிலே நாம் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தால் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக வெற்றியை தருவான். ஆக அன்பர்களே, இந்த ரமதான் நம்முடைய கையை விட்டு போக போகிறது. இந்த ரமதானில் நான் என்ன செய்ய போகிறேன்,
இந்த ரமதானின் மூலம் நாம் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அதை அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.